வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தர்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத விலை பறிமுதல். வவுனியாவில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. முக்கிய பெண் சந்தேக நபர் கைது. விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படை. 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரண். போலீஸ் அத்தியட்சகர் எடுத்த அதிரடி முடிவு. யாழ் வெளிநாட்டு பெண்ணுக்கு நடந்த துயரம். மட்டக்களப்பில் போலீஸ் சுற்றி வளைப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் 6 பரல்களில் கோடா கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடர்ந்த காட்டு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை கொக்கட்டிச்சோலை போலீசார் இன்று காலை சுற்றி வளைத்தனர். இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது 6 பரல்களில் ஆயிரக்கணக்கான மில்லி லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவ்வாறு கசிப்பு உற்பத்தி நிலையத்தில் கசிப்பு உற்பத்திக்கான பயன்படுத்தப்பட்ட பெருமளவான உபகரணங்களும் பரல்களும் போத்தல்களும் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியாவில் 15 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் இன்று தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா தோணிக்கல்லு பகுதியில் வசிக்கும் 15 வயது சிறுமி ஒருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்ததாகவும் குறித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 24 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிராண்ட் பாஸ் நாகலகம் பகுதியில் கடந்த 17ஆம் தேதியன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த 18ஆம் தேதியன்று பத்திரமுள்ள சிறப்பு படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒருவர் சந்தேக நபரை கைது செய்தனர். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியாக சந்தேக நபரின் மனைவியான 24 வயது பெண் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வாரியபோல பாதனிய பகுதியில் விபத்துக்குள்ளான போர் பயிற்சி விமானம் குறித்து விசாரிக்க விமானப்படை சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளது. விமானப்படை தளபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இதற்காக 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை குறித்த விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் சிகிச்சைக்காக குருநாகல் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்கா விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படையின் 5ஆம் இலக்க போர் விமானப்படைக்கு நியமிக்கப்பட்ட விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் K8 விமானம் இன்று காலை குருநேலவின் வாரியபொல பதனிய பகுதியில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்து 2 அதிகாரிகளும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருநாகல் பாதனியவில் உள்ள மினுவாங்கோட் கல்லூரி வளாகத்தில் பாராசூட் மூலம் தரையிறங்கினர். வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் 6 நபர்கள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மேலும் 6 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோன் அங்குணகொலபொலச சிறைச்சாலையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதற்கமைய அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. அவர் 3 மாதங்களாக காவல்துறை ஊடக பேச்சாளராக பணியாற்றி வருவதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே இந்த கோரிக்கையை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழில் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்ட அரச பேருந்து சாரதி ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார்.
இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் லண்டனில் இருந்து யாழ் வந்த 27 வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நேற்றைய தினம் நயினார் தீவு செல்வதற்காக அரச பேருந்து ஒன்றில் குறிக்கட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார். இதன் போது பேருந்து நடத்துனர் குறித்த பெண்ணுடன் அங்க சேட்டையில் ஈடுபட்டார். இந்த குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதாரண பத்திரன தலைமையிலான போலீஸ் குழுவினர் விரைந்து செய்யப்பட்டு குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். இந்த நிலையில் அவரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய வேளை நீதிமன்ற குற்றப்பணமான 1500 ரூபாய் அறவிடப்பட்டதுடன் குறித்த பெண்ணுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுடன் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் 6 பரல்களில் கோடா கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பிரதேச வாவியை அண்டிய அடர்ந்த காட்டு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை கொக்கட்டிச்சோலை போலீசார் இன்று காலை சுற்றி வளைத்தனர். இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது 6 பரல்களில் ஆயிரக்கணக்கான மில்லி லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவ்வாறு கசிப்பு உற்பத்தி நிலையத்தில் கசிப்பு உற்பத்திக்கான பயன்படுத்தப்பட்ட பெருமளவான உபகரணங்களும் பரல்களும் போத்தல்களும் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் சேர்ந்த நாளின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.